வணக்கம். இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சம் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள்: இந்த சைஸ் எலுமிச்சம்பழம் ஒரு 6 எடுத்துக்கோங்க. உப்பு இந்த ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இந்த ஒரு பழத்தை நான் நறுக்கி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா முதல்ல அலம்பி வடிச்சுக்கணும் தண்ணியை. இன்னும் முடிஞ்சால் ஒரு சுத்தமான துணியில் ஒரு சொட்டு கூட ஈரம் இல்லாமல் இந்த பழத்தை எடுத்து வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான கண்டிஷன், ஈரம் இருக்கக்கூடாது பழத்தில். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இந்த பழத்தை எடுத்து நம்ம சாறு புழியறதுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி பாதியாக நறுக்குங்க. நறுக்கிட்டு இந்த இதை ஒரு பாதியையும் 4 நாளாக நறுக்கிக்கோங்க. எதையுமே நீக்க வேண்டாம், சாறு கொட்டை எதையுமே நீக்க வேண்டாம். இதை ஒவ்வொரு பாதியையும் 4 நாளாக நறுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 8 துண்டு கிடைக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்துலேருந்து 8 துண்டு. விதை நீக்க வேண்டாம், சாரை பற்றி ஒன்றும் இல்லை, அப்படியே நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பழத்தையும் இதே அளவுக்கு பீஸாக போட்டு வச்சுட்டு ஒரு சுத்தமான பெட்ஜார், அந்த சுத்தமான பெட்ஜாரில் இந்த எல்லா எலுமிச்சம்பழத்தையும் போட்டுட்டு அந்த உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு குலுக்கணும். இது எப்படின்னா, ஒரு வாரத்துக்கு காலம்புற ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளைன்னு 2 வேளையும் குளிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் இது நல்லா ஊறிடும். இப்போ அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி போட்டு அதை உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டு காலை மாலை 2 வேளையும் குளிக்க வச்சுருக்கேன். ஸோ இதான் குளிக்க வச்சுருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், நல்லா இப்படி மூடிக்கோங்க. மூடிட்டு காலையிலையும் மாலையிலையும் இப்படி குளிக்க வச்சுருங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஊறுகாவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எலுமிச்சை ஊறுகாயை தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 100 ml எடுத்திருக்கேன். தேவைப்படும் பொழுது கொஞ்சம் கூடவும் எடுத்துக்கலாம். எப்பவுமே ஊறுகாய்க்கு எண்ணெய் தேவைப்படும். கடுகு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் 3/4 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் நல்ல கூம்பா 2 ஸ்பூன் வரமிளகாய் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயப்பொடி. இப்போ எப்படி இந்த ஊறுகாயை தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த 100 ml எண்ணெயை ஊற்றியாச்சு. கடுகை வெடிக்க விட்டுட்டேன். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஈவன் இதை நிறுத்திட்டு கூட பெருங்காயம் கருகாமல் இருக்கணும். அதனால் இப்போ இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா சொடன்னு சவுண்டு அடங்கட்டும். நான் பெருங்காயத்தை சேர்த்துட்டேன். பெருங்காயம் கருகிறதுக்குள்ளே ஒரே 1 ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து இதில் இந்த சுட பழங்குற வரைக்கும் போட்டுருவோம். அப்படியே போட வேண்டாம், கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சமாக சேருங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நீங்கள் கலரி விடும் பொழுது மசிச்சிடக்கூடாது. அப்படியே மெதுவாக கலரி விடணும், வேக வச்சிடக்கூடாது. அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உள்ள கொஞ்சம் பாக்கி விடாமல் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அப்படியே லைட்டாக கலரி விடுங்க. கலரும்போது வெந்துடக்கூடாது, அதே சமயத்தில் மசிச்சிடவும் கூடாது. ஊறுகாய் அப்படியே முழுசாக தெரியணும். இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எப்பொழுதுமே அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு திருப்பி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதை வச்சுட்டே பற்ற வைக்கக்கூடாது. இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி,
ஒரு கலரை கலக்கிக்கலாம். அப்படியே மெதுவாக ஒன்றோட ஒன்று அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி கரெக்டாக சேர்த்து விடுங்க. அப்படியே நல்லா குழம்பிக்கணும் எல்லாம். இப்போ நம்ம உப்பு ஆல்ரெடி போட்டு அந்த எலுமிச்சத்தை குலுக்கி விட்டுருக்கோம், அது காய்க்கு மட்டும்தான். இப்போ என்ன சேர்த்துருக்கோம், அதில் மிளகாப்பொடி சேர்த்துருக்கோம், திருப்பி மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம், வெந்தயப்பொடி சேர்க்க போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து உப்பு வேணும். அதனால தான் திருப்பி இவ்வளோ உப்பு சேர்க்குறோம் நம்ம அதில். இன்னொன்று, ஊறுகாய்க்கு வந்து உப்பு வந்து ஒரு முக்கியமான ப்ரிசர்வேட்டிவ். இப்போ வந்து இந்த வெந்தயப்பொடியையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறுங்க. வெந்துடக்கூடாது. இதெல்லாம் கிளறி ஒன்றோட ஒன்று நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திடலாம். நீங்கள் நிறுத்திட்டு இது ஃபுல்லாக நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா ஒரு நல்ல ஈரம் இல்லாத பெட்ஜாரில் இதை போட்டு வச்சிடலாம். எப்பொழுதுமே அந்த ஊறுகாய்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் நின்றுட்டே இருந்தது அப்படின்னா ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் போடுற ஊறுகாயில் ப்ரிசர்வேட்டிவ், முக்கிய ப்ரிசர்வேட்டிவாக அந்த வினிகர் வந்து நம்ம சேர்க்கலை. அதனால் நீங்கள் அந்த ஊறுகாவை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ஈரம் இல்லாத ஸ்பூனு, அதே மாதிரி ஈரம் இல்லாத கை, இதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஈரம் அதில் படவே கூடாது. பட்டுதுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கிளறி வந்துருச்சு. எல்லாம் அப்படியே எண்ணெய் மிதக்குது. எனக்கு இப்போ வாசனைக்கு இப்போ உடனே சாப்பிடணும் போல இருக்குது. இதுவும் இந்த தயிர் சாதத்துக்கு இதை தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை நிறுத்த போகிறேன் நான். அப்படியே ஆறினோடனே நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அப்போ இந்த ஊறுகாய் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஈரம் இல்லாத ஸ்பூனு, ஈரம் இல்லாத கை கண்டிப்பாக இப்போ இது பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். அது போக நம்ம வந்து வெளியில் நம்ம கிளைமேட்லேயே சில சமயம் ஈரப்பதம் இருந்தால் கூட இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலை. வெளி ஊறுகாயில் வந்து ஃபுல்லாக வினிகர் நிறையா சேர்த்துருப்பாங்க. அது என்ன பண்ணாலும் கெட்டு போகாது. அதனால் இந்த ஊறுகாவை நீங்கள் வந்து கொஞ்சம் கை வந்து பார்த்து அந்த ஸ்பூனு கையும் வச்சு யூஸ் பண்ணும்போது, நீங்கள் நிறைய எலுமிச்சம்பழம் கிடச்ச காலத்தில் இதை மாதிரி அதை வந்து கட் பண்ணி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு குலுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நாளானாலும் வருஷக்கணக்காக இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்பப்போ தேவையான பொழுது ஃப்ரெஷ்ஷாக தாளித்து ஃப்ரெஷ்ஷாக எலுமிச்சை ஊறுகாவை பயன்படுத்திக்கலாம். இந்த ஊறுகாவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எல்லாம் சுவைச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.